இந்த பொண்ணு யாரோ ஒருத்தர் கார் ஃபுல்லா மாவள்ளி கொட்டிட்டு அவளோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி நீ சொன்ன மாதிரியே அந்த பொண்ணுக்கார ஒரு வழி பண்ணிட்டேன் ஓகேவான்ட்டு கேட்க அதுக்கு அவ ஃப்ரெண்ட் வந்துட்டு ஐயோ அந்த பொண்ணு இன்னைக்கு ஆபீஸே வரல நீ வேற யாரோ ஒருத்தர் காரை நாஸ்தி பண்ணிட்டேன்னு சொல்ல இந்த பொண்ணு அசாம ஓடிலான்ட்டு பார்க்கும்போது அந்த பொண்ணோட அக்கா வந்துடுறாங்க. அப்புறம் இந்த பொண்ணு உண்மையை சொல்லி அப்ரூவர் ஆயிடுறா. ஆனா இவங்க அக்கா எதுவுமே சொல்லாம சரி போ நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிடுறாங்க. இந்த பொண்ணு இதாண்டா சாக்கு அப்படின்ட்டு இந்த இடத்த விட்டே ஓடிடுறா. இந்த லேடியோட பிஏ இருந்துட்டு என்ன மேடம் எவ்வளவு நாளைக்கு தான் இந்த மாதிரி செல்லம் கொடுக்க போறீங்க அப்படின்ட்டு கேட்க இவங்களும் இப்பதான் சின்ன பொண்ணு கொஞ்ச நாள்ல அவளே புரிஞ்சுப்பா அப்படிங்கிறாங்க. அப்புறம் இந்த பொண்ணு ஒருத்தன்ட்ட கடன் வாங்கியிருக்கா. அவன் பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு மிரட்ட ஆரம்பிச்சுட்டான். இந்த பொண்ணு நான் கொஞ்ச நாள்ல தந்துடுறேன்னு சொல்ல ஏற்கனவே ரொம்ப நாள் ஆயிருச்சு எனக்கு இப்ப வேணும்ட்டு கேக்குறான். சரி இன்னும் 2 நாள்ல நான் தந்துடுறேன் அப்படின்ட்டு இந்த பொண்ணு சொல்ல உன்கிட்ட இருந்து எப்படி பணத்தை வாங்கணும்னு தெரியும்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பக்கத்துல இவன் போக இந்த பொண்ணோட அக்கா வந்துட்டு காசு எடுத்து இவன் மூஞ்சிலே தூக்கி போடுறாங்க. காசு எப்படி தூக்கி போடுறான்னு கேட்டுட்டு இந்த நேரத்துல இவனே நிறைய காசு தூக்கி போடுங்க நான் இன்னைக்கு பணக்காரன் ஆக போறேன் அப்படிங்கிறான். அப்புறமா இந்த பொண்ணு அவங்க அக்கா கூப்பிட்டு தனியா பேசும்போது இந்த பொண்ணு சாரி கேக்குறா. பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருக்கிற கார் சாவி எல்லாத்தையும் கொடுத்துட்டு அது மட்டும் இல்லாம நம்மளோட பரம்பரை சொத்துல பாதி உன் பேர்ல எழுதி வைக்க போறேன் அப்படிங்கிறாங்க. எல்லாத்தையும் கேட்டு இந்த பொண்ணு வந்துட்டு அக்கா நீங்க தான் சூப்பர் இனிமே நான் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன் நீங்க எப்பயும் இதே மாதிரி என் கூட பாசமா இருங்கன்னு சொல்றான். இந்த ஸ்டோரியில ஒரு மாதிரி சூப்பரான அக்கா இருந்தாங்கன்னா மறக்காம அவங்க பேரை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி விட்டுட்டு அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பை பை.